கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா 13:16. அவர் அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும்போது அவர் அதை அந்தகாரமும் காரிருளுமாக மாற பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். Give glory to the Lord your God before he casts darkness and before your feet stumble upon the dark mountains, and while ye look for light, he turn it into the shadow of death and make it gross darkness. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இருள் படர செய்யும் முன்பும் உங்கள் பாதங்கள் இருளடைந்த மலைகளில் இடரும் முன்பும் அவரை மாட்சிமைப்படுத்துங்கள். நீங்கள் ஒளியை எதிர்பார்த்து நிற்கும் போதே இருளின் நிழல்கள் சூழச் செய்வார், இருண்ட மேகங்கள் எழ செய்வார். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி மனம் திரும்பாமல் பிடிவாதமாக வாழ்ந்த யூதா மக்களுக்கு தேவனுடைய எச்சரிப்பை அறிவிக்கிறார். இந்த வசனத்தில் தேவன் அன்போடு ஒரு அழைப்பை விடுக்கிறார். தாமதமாகும் முன்பே என்னிடம் திரும்பி எனக்கு மகிமை செலுத்துங்கள் என்று. இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள் என்பது வெறும் வாயினால் தேவனை துதிப்பது மட்டுமல்ல, நம் பாவங்களை அறிக்கையிட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்க்கையால் அவரை மகிமைப்படுத்துவதை குறிக்கிறது. அந்தகாரம் என்பது பாவம், நியாய தீர்ப்பு, குழப்பம், நம்பிக்கையின்மை மற்றும் தேவனிடமிருந்து விலகிய வாழ்க்கையை குறிக்கிறது. இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும் என்பது வாழ்க்கை பயணத்தில் வரும் ஆபத்துகள், தோல்விகள், துன்பங்கள் மற்றும் ஆன்மீக வீழ்ச்சியை குறிக்கிறது. தேவனை புறக்கணிப்பவர்கள் தங்கள் சொந்த வழியில் நடக்கும்போது இடறி விழும் அபாயம் உள்ளது. வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது என்பது தேவனுடைய உதவியை எதிர்பார்த்தாலும் அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படியாத மனநிலையை காட்டுகிறது. உண்மையான வெளிச்சம் கர்த்தரிடமிருந்து வருகிறது. அவரிடம் திரும்புகிறவர்களுக்கு அவர் வழியை காட்டுகிறார். இந்த வசனம் இன்று நமக்கும் ஒரு அழைப்பாக உள்ளது. தேவன் அழைக்கும் வேளையிலேயே மனம் திரும்பி அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். தாமதம் ஆபத்தாக முடியும். இதை ஒத்துக்கொள்கிறீர்களா? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறுவதை ஏசாயா 55:6 வாசிக்கிறோம். தேவனுடைய கிருபையின் காலத்தை வீணாக்காமல் அவர் அழைக்கும் நேரத்திலேயே அவரிடம் திரும்ப வேண்டும். இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 12:35 வாசிக்கிறோம். இயேசு உலகத்தின் வெளிச்சம். அவரை பின்பற்றுகிறவர்கள் ஆன்மீக இருளில் நடக்க மாட்டார்கள். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்.
அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று வேதம் வலியுறுத்துவதை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நம் அறிவை அல்ல, தேவனையே நம்பும்போது இடராத பாதையில் அவர் நம்மை நடத்துவார். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 119, 105 வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நம் வாழ்க்கை பாதையில் வழிகாட்டும் வெளிச்சமாக உள்ளது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு போதிக்கும் அறிவுரை: தாமதமாகும் முன்பே தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். இந்த வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம்: தேவனுடைய அழைப்பை தாமதப்படுத்தாதீர்கள். மனம் திரும்புவதற்கு இன்றே சரியான நாள். தேவன் பொறுமை உள்ளவர், ஆனால் அவரது அழைப்பை அலட்சியம் செய்யக்கூடாது. தேவன் இல்லாத வாழ்க்கை இருளில் முடியும். பாவம் மனிதனை ஆன்மீக இருளுக்குள் இழுக்கிறது. கர்த்தரே நம் வாழ்க்கையின் உண்மையான வெளிச்சம். தேவனுக்கு மகிமை செலுத்துகிற வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். கீழ்ப்படிதல், பரிசுத்தம், தாழ்மை ஆகியவை தேவனை மகிமைப்படுத்துகின்றன. தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களை தேவன் பாதுகாத்து வழி நடத்துகிறார். சுருக்கமாக சொல்வதானால், தேவனுடைய குரலை உடனே கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். பாவத்தை விட்டு மனம் திரும்புவது தாமதிக்க கூடாது. தேவனுடைய வார்த்தையின்படி தினமும் நடக்க வேண்டும். நம் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கே மகிமை செலுத்த வேண்டும். நியாய தீர்ப்பு நாள் நெருங்கி வருகிறது. இயேசுவின் 2ஆம் வருகை சமீபித்திருக்கும் இந்த வேளையில் இன்னும் காலந்தாழ்த்தாமல் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களுக்கு மனம் வருந்தி திருந்தி அவர் பாதம் பணிவோம். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையால் தேவனை மகிமைப்படுத்துவோமா? Today's verse is a loving warning from God to repent and give Him glory before spiritual darkness overtakes us. Darkness symbolizes sin, judgment, confusion, and separation from God, while light represents God's truth and guidance. God calls His people to respond without delay because ignoring His voice leads to stumbling and sorrow. Those who humble themselves, repent, and walk in His word will be led by His light and will glorify Him through their lives. So, do not delay in turning to God. Give Him glory today. Walk in His light, and He will keep your path secure. Are you ready to accept His calling? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான தியான வசனத்திற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. தாமதமாகும் முன்பே உம்மிடம் திரும்பவும் உமக்கே மகிமை செலுத்தவும் எங்களுக்கு கிருபை அருள வேண்டுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இருளை நீக்கி உம்முடைய சத்தியத்தின் வெளிச்சத்தில் எங்களை நடத்தும். உம்முடைய வார்த்தை எங்கள் கால்களுக்கு தீபமாகவும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாகவும் எப்பொழுதும் இருக்கட்டும். நாங்கள் எங்கும் எப்போதும் இடராதபடி எங்கள் அடிகளை நிலை நிறுத்தும். எங்கள் வாழ்க்கை முழுவதும் உமக்கு மகிமையை கொண்டு வரும் சாட்சியாக இருக்க வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.